தான் இருக்கான். நான் இதுவரை 16 வயசு ஆகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. பள்ளி பெத்த படிக்கட்டு ஏறுதான் அவனுக்கு பிரச்சனை. 4 படிக்கட்டு 4வது படிக்கட்டுல இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு வந்து அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் இல்லை. நிக்க வச்சாங்களாம் சார், 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே காலையில போயிடுவாங்க, டிஃபன் கட்டி கொடுத்துருவேன், எடுத்துட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு, அங்கதான் சாப்பிடுவாங்க லஞ்ச். அவன் இப்பன்னு பண்ணல, 2 வருஷமா காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. காலைல 7 மணிக்கு போனாங்க, 7 மணிக்கு போனாங்க. எனக்கு 7:15 போன் வந்துடுச்சு. 7:15 தம்பி இந்த மாதிரி கீழே ஊந்துட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி போனா கீழே படுக்க வச்சு கையும் காலும் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இதான் அங்க நடந்தது. 4 படிக்கட்டு ஏறி போறாங்க, புக்கு நிறைய வெயிட்டு. எனக்கு அதான் பிரச்சனை, வேற பிள்ளைங்களாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. நான் ஒரு நாள் கூட ஒரு ஸ்கூலுக்காக எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது கிடையாது. இது இப்ப நான் என்ன பேசணும் அதான், இப்ப என்ன பேசணும்னா அதுதான் முடியமகத்துலதான் இருக்கு, முடியமகத்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. டெய்லிக்கு போயிடுவாங்க, 7 மணிக்கு போயிடுறாங்க. அங்க எத்தனை மணி வரையும் எடுக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல நிர்வாகத்துக்கு தான் தெரியும். எனக்கு 6 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு, 6 மணிக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு 6 மணிக்கு வருவாங்க. அதுல அவன் படிக்கிற பிள்ளைங்க, அவன் படிக்காத பிள்ளையா இருந்தா நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் படிக்கிற பிள்ளைங்க 10th 2 மார்க்குங்க. அவன் படிக்கணும் படிக்கணும்னு இது ஒரு வெறிதான் அவனுக்கு, வேற எதுவும் கிடையாது. ஸ்கூல்ல காமமா இருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டான். அதான் கோரிக்கை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? சந்தேகம் எப்படி இறந்தாப்ல அப்படின்றது எதுக்கு தெரியல, வேற ஒன்னும் இல்ல.